சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி என் வாக்கு என் உரிமை. நாம் அனைவரும் வாக்களிப்போம். தேர்தல் நாள் ஏப்ரல் 23. இது ஒரு சாதங்குப்பம் பேருந்து நிறுத்தம். இங்கே தான் நான் நிற்கிறேன். உலகத்தை சுற்றி வர்றது எப்படி அப்படிங்கிறது ஒரு போட்டி வந்தது. யாருக்கு? விநாயகருக்கும் முருகனுக்கும். ஔவையாரும் அங்கே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சிவன் பார்வதி அவங்களுடைய பிள்ளைகள் தான் முருகனும் இந்த விநாயகரும். இதெல்லாம் புராணம் தான், சிவபுராணம். அதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. இந்த உலகத்தை சுற்றி வரணும், யார் வெந்து வரீங்களோ அவங்க ஒரு கனி, நெல்லிக்கனி இருக்குது, அது கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. ஔவையார் தான் நினைக்கிறேன். தவறாக இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணுங்கள். அப்போ உலகத்தை சுற்றி வாங்கினோன்னே உடனே மயிலை எடுத்துக்கிட்டு முருகன் அப்படியே சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் விநாயகர் என்ன பண்ணார்? அப்படியே கேட்டார், உலகத்தை சுற்றி வர்றதுன்னா எப்படி? அம்மா அப்பாவை சுற்றி வந்தாவே போருமே அப்படின்னு. உடனே அவர் சுற்றி வந்துட்டு அந்த பழத்தை வாங்கிட்டார். முருகன் அங்கேயும் வந்தோன்னே கோபம் வந்தோடனே விருன்னு உருட்டு போயிட்டார். அப்புறம் சமாதானப்படுத்தினார். அப்படிங்கிற கதையெல்லாம் வரும். அந்த கதையை விட்டுடுவோம். அது கதை தான். அது சிவனும் கதை தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே கதை தான். சரி, உண்மையான விஷயத்துக்கு வருவோம். அது என்னன்னா, உலகத்தை எப்படி சுற்றி வர முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த உலக வரைபடத்தை எடுத்துட்டிங்கன்னா தெரியும். தென் துருவம் தெரியும், வட துருவம் தெரியும். இந்த பக்கம் வட அமெரிக்கா இருக்கும், இந்த பக்கம் ஆஸ்திரேலியா இருக்கும். இந்த எல்லா பகுதியும் ஒரு தடவை சுற்றி வந்துட்டோம்னா உலகத்தை சுற்றி வந்தது அர்த்தம். வர முடியுமா? முடியும். வானூர்தி மூலமாக வர முடியும் ஒரே நாளில். ஏன்னா அந்த ஒரு 1.5 நாள் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சென்னையிலேருந்து கிளம்புறோம்னா சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியா போயிடணும். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஜப்பான்லேருந்து போனால் நம்ம அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போக வேண்டாம். அங்கேருந்து கல்ஃப்லேருந்து திரும்பி நம்ம ஈரான், ஈராக் வழியாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு சேர்ந்துடலாம். ஒரே நாளில் ஃப்ளைட்டு மூலிமா சேர்ந்து வந்துடலாம். இது அறிவியல் பூர்வமான ஒரு முறை தான். அறிவியல் பூர்வமாக உலகத்தை சுற்றி வரணுன்னா இப்படி தான் சுற்றி வர முடியும். இவங்க சொன்னது போலலாம் சுற்றி வர முடியாது. சும்மா அது கதைக்கணும்னா அப்படி சொல்லலாம். உண்மையான ஒரு உலகத்தை சுற்றி வரணுன்னா இப்படித்தான் முடியும். யாராலையும் முடியும். கையில் பணம் இருக்கணும். ஆங்காங்கே உங்களுக்கு விமானம் கிடச்சி அந்தந்த இடம் வழியாக போயிடலாம். சென்னையிலேருந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நேராக வண்டி இது கிடையாது. வேறு எங்கள் சிங்கப்பூர் போகலாம், அல்லனா மலேசியா போகலாம், அங்கேருந்து போகலாம். இப்படி தான் நம்முடைய வழியே இருக்கும். எனவே யாருக்கு உலகத்தை சுற்றி வரணுங்கிறீங்களோ இதுதான் முறை. இந்த முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா போயிட்டு வரலாம். இங்கே விநாயகருக்கும் முருகனுக்கும் வச்ச போட்டி போல் அது இல்லை. தாயும் தந்தையும் சுற்றி வருவது உலகத்தை சுற்றி வருவதுக்கு சமம் இல்லை. அதுதான் இந்த பதிவோடைய நோக்கமே.